திறப்பிலே 5 நிமிடங்கள். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே, திறப்பிலே 5 நிமிடங்கள் என்கிற இந்த ஜெப நேரத்தில் என் அன்பு சகோதர சகோதரிகள் உங்கள் அனைவரோடு கூட இணைந்து ஜெபிக்க கர்த்தர் பாராட்டின கிருபைக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். இன்றைக்கும் ஒரு முக்கியமான காரியத்திற்காக நாம் ஜெபிக்க இருக்கிறோம். அமெரிக்கா தேசத்தில் தொடர்ந்து இயற்கை பேரிடர்களால் உண்டாகிற அழிவு இந்த ஆண்டில் அதிகரித்து வருகிறது. அந்த வகையில் ஏற்கனவே லாஸ் ஏஞ்சல்ஸிலே கொழுந்துவிட்டு தீ எரிந்து அந்த காட்டுத்தீ நிமித்தமாக தற்போது வரையிலும் மிகப்பெரிய பாதிப்பு, பொருளாதார சேதம் உண்டாயிருக்கிறது. குறிப்பாக சுமார் 40,000க்கும் அதிகமான ஏக்கர் நிலம் மட்டுமல்ல, 12,000க்கும் அதிகமான கட்டிடங்கள் தீக்கிரையாகி உயிரிழப்பு சம்பவங்களும் நேரிட்டு இருக்கிறது. இதில் சுமார் 25 பேர் உயிரிழந்திருக்கிறார்கள் என்றும் கூறப்படுகிறது. மட்டுமல்ல, தற்போது புளோரிடா மாகாணத்தில் மிகப்பெரிய அளவிலே பனி புயலின் தாக்கத்தினாலே சுமார் 3 கோடி மக்களுக்கும் அதிகமான மக்கள் தங்களுடைய இயல்பு வாழ்க்கையிலே பாதிக்கப்பட்டு லட்சக்கணக்கான மக்கள் மின்சாரம் இல்லாமல் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்று கூறப்படுகிறது. இந்த மாகாணத்தில் இதுவரை 10 பேர் பனி புயலுக்கு பலியாகி இருக்கிறார்கள் என்றும் கூறப்படுகிறது. அது மட்டுமல்ல, பென்சில்வேனியா, மிசிகன் மற்றும் நியூயார்க் போன்ற முக்கிய நகரங்களில் மிகப்பெரிய அளவிலே பனி புயலினுடைய பாதிப்பு இருப்பதாக கூறப்படுகிறது. அது மட்டுமல்லாமல் மிக குறைந்த வெப்பநிலை நிமித்தமாக பலர் அந்த குறைந்த வெப்பநிலையில் உயிரிழப்பு ஏற்படக்கூடிய சூழ்நிலையும் காணப்படுகிறதாக அங்கிருந்து வருகிற செய்திகள் கூறியிருக்கிறது. ஆகவே தொடர்ந்து அமெரிக்கா தேசத்தின் பல மாகாணங்களை பாதித்து வருகிற இந்த பனி புயலிலிருந்து மக்கள் பாதுகாக்கப்பட, விடுவிக்கப்பட ஜெபிக்க வேண்டும். சுமார் 2100 விமானங்கள் ரத்து செய்யப்பட்டிருக்கிறதாம். ஆகவே இந்த மிகப்பெரிய பாதிப்பு நிமித்தமாக தற்போது வரையிலும் உயிரிழப்புகளும் நேரிட்டு கொண்டிருக்கிறபடியினால் இந்த பனிப்புயலினுடைய தாக்கம் மாறி நல்ல ஒரு தட்பவெட்ப நிலையை கர்த்தர் கட்டளையிட நாம் ஜெபிக்க போகிறோம். அதே போல லாஸ் ஏஞ்சல்ஸில் பரவி வருகிற இந்த காட்டுத்தீயினுடைய தாக்கம் நின்று போக தொடர்ந்து தீயணைப்பு வீரர்கள் இன்னமும் இதற்காக முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுப்பதற்காக பல வீரர்களும் உள்ளே களமிறங்கி இருக்கிறார்கள். அவர்களும் அந்த காரியத்தை துரிதமாக செய்வதற்கு ஞானத்தை, கிருபை கொடுத்து கர்த்தர் நடத்த நாம் ஜெபிக்க போகிறோம். ஜெபிக்கலாமா? எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட நாளின் காலை வேளைக்காக நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா, அமெரிக்கா தேசத்தை மிகப்பெரிய அளவிலே பாதித்து வருகிற இயற்கை பேரிடர்களால் உண்டாகிற அழிவுகளுக்காக உம்மை நோக்கி பார்த்து மன்றாடி ஜெபிக்கிறோம். குறிப்பாக லாஸ் ஏஞ்சல்ஸிலே பரவி வருகிற காட்டுத்தீ நிமித்தமாக தற்போது வரையிலும் அழிவுகள் நேரிட்டு கொண்டிருக்கிற செய்தியை அறிந்து அந்த பகுதியிலே பலர் உயிரிழந்திருக்கிறார்கள் என்பதையும் அறிந்து இந்த தீ பரவல் நிறுத்தப்பட உடைய இரக்கத்திற்காக மன்றாடுகிறோம் அப்பா. அதே போல மிசிகன், புளோரிடா மாநிலம் இன்னமும் ஆண்டவரே முக்கிய நகரங்களிலே ஏற்பட்டிருக்கிற பனி புயலினாலே மிகப்பெரிய பாதிப்பு ஏற்பட்டிருக்கிறது என்று கூறப்படுகிறது. குறிப்பாக நியூயார்க் பகுதியிலும் அதிகப்படியான இப்படிப்பட்ட பாதிப்பு ஏற்பட்டிருக்கிறதை எண்ணி இந்த பனி புயலினுடைய தாக்கம் நிறுத்தப்பட்டு மக்கள் இயல்பு நிலைக்கு திரும்ப ஜெபிக்கிறோம். சுமார் 3 கோடி மக்களுடைய இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டிருக்கிறது என்றும் லட்சக்கணக்கான மக்கள் ஆண்டவரே மின்சாரம் இல்லாமல் இருளில் தவிக்கிறார்கள் என்றும், அது மட்டுமல்லாமல் தொடர்ந்து ஆண்டவரே பலர் உயிரிழந்து கொண்டிருக்கிறார்கள் என்கிற செய்தியை அறிந்து ஆண்டவரே பள்ளிகள், அலுவலகங்கள் எல்லாம் மூடப்பட்டு எந்த அளவிலே பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்பதை அறிந்து நாங்கள் பாரத்தோடு ஜெபிக்கிறோம். நல்ல ஒரு தட்பவெட்ப நிலையை கட்டளையிட்டு இந்த பனிப்புயலினுடைய தாக்கம் நிறுத்தப்பட ஜெபிக்கிறோம். எங்களோடு ஜெபத்தில் இணைந்திருக்கிற எல்லா சகோதர சகோதரிகளை ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். தொடர்ந்து ஜெபியுங்கள். கர்த்தர் தாமே எங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.